Hi students, welcome to SR Academy. திறன் இதில் ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்டு வரோம். அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இங்கிலீஷில் தேர்ட் லெசன் கான்வர்சேஷன், உரையாடல். இதை பற்றி பார்க்க போகிறோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வீடியோ போடுறோம். 6th 7th 8th 3 பேருக்குமே ஒரே ஒர்க் புக் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் இது உங்களுக்கு சூட் ஆகும். உங்களோட ஒர்க் புக்கை எடுத்து வச்சுக்கிங்க. அப்படியே என்ன ஃபில்அப் பண்ணியிருக்கேன், என்ன சொல்லித்தரேன்றதை கூடவே ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க. தேவையான இடத்துல பாஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரைட் த கரெக்ட் வேர்டு ஃபார் த பிக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுதுக, அவ்வளோதான். ஸோ இந்த படத்தை பார்க்குறீங்க, என்ன தெரியுது? ஒரு ஜக்கு தெரியுது, ஜேயூஜி ஜக்கு. சப்போஸ் எனக்கு வாட்டர் தான் சார் தெரியுது அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வாட்டர்னு எழுதுங்க, தப்பே கிடையாது. அடுத்தது இங்கே என்ன தெரியுது பாருங்கள், திஸ் இஸ் எ மேட், எம்ஏடி மேட். இது லைப்ரரி, இது கிச்சன். நல்லா பாருங்கள், இது கிச்சன். ஸோ அடுத்து போகலாமா? தேர்ட், complete the following using the clues. இதில் பாருங்கள், I want to become a or an. இதான் இதில் நம்ம படிக்க போகிறோம். I am dash. உங்களோட நேமை இங்கே எழுதுங்க. உங்கள் நேம் என்னவோ அதை இந்த டேஷில் எழுதுங்க. I want to become an a or an doctor. ஸோ இது எப்படி போடுறோம் அப்படின்னா, இங்கே என்ன படம் இருக்குதோ அதை வச்சு போடுறோம், ரைட்டுங்களா? இங்கே இருக்கிற படத்தை வச்சு நாம் போடுறோம். இங்கே பைலட் இருக்குது, டாக்டர் இருக்குது, டீச்சர் இருக்குது. நாம் எதை போடுறோம்? டாக்டர். பெரும்பாலானவங்க விரும்புகிறது டாக்டர். அடுத்து ஐ வில் டேஷ். என்ன பண்ணுவீங்க டாக்டரானா? ட்ரீட் த சிக், இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிக்குனா நோயாளிகள், நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பீங்க. அதுதான் ஐ வில் ட்ரீட் த சிக். ஐ வில் ஹெல்ப் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் நான் உதவி செய்வேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து 4வது, ஆன்சர் த ஃபாலோயிங். கீழே உள்ள கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு, ஹவு டு யூ கம் டு ஸ்கூல்? நீங்கள் ஸ்கூலுக்கு எப்படி வரீங்க? ஏற்கனவே பார்த்தாச்சு, ஐ கம் பை வாக். ஸோ நான் நடந்து வருகிறேன். சார் இல்லை சார், ஐ கம் பை பஸ் அப்படின்னா நீங்கள் வாக்குன்ற இடத்த எடுத்துட்டு இதை எடுத்துட்டு பஸ்ஸுன்னு போட்டுங்க. இல்லை ஐ கம் பை பைக்குன்னு கூட போடலாம். ஓகேவா? நீங்கள் எப்படி வரீங்களோ அப்படி எதுங்க. நான் நினைக்கிறேன் பெரும்பாலான மாணவர்கள் வாக் பண்ணி தான் வருவீங்கன்னு. செகண்ட் கொஷின், வாட் டு யூ வாண்ட் டு பிகம்? நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள்? ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர். ஏற்கனவே அதானே சொன்னோம். ஸோ ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர். நான் டாக்டராக விரும்புகிறேன். 3, வேர் டு யூ லிவ்? எங்கே வாழ்கிறீர்கள்? ஐ லிவ் இன் டேஷ். டேஷில் என்ன போடணும்? உங்கள் ஊர் பேரை போடுங்க. இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே எழுதுங்க. அடுத்து இங்கே பாருங்கள், நம்பர் 5, ட்ரேஸ். இதை பார்த்து அப்படியே 4 லைனில் ட்ரேஸ் பண்ணி வைங்க. முதல்ல இது மேலேயே ட்ரேஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கீழே ட்ரேஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது, இப்படி பண்ணணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது, இந்த பாடமும் முடிவடைகிறது. உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஆன்சர்ஸ், ஒர்க் புக் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா எல்லா ஒர்க் புக்குக்கான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க.